இதற்கு முந்தைய பாடலில் இறைவி இறைவர்களது திருவருள் போன்று மழை பெய்யுமாறு கன்னியர் வேண்டினர். இந்த திருப்பாட்டில் இறைவி உயிர்களின் குற்றங்களை நீக்குதலும் இறைவன் உயிர்களுக்கு அருளுவதும் மாணிக்கவாசக சுவாமிகளால் உணர்த்தப்படுகின்றது. சிவந்த கண்களை உடைய திருமாலிடத்தும் திசைகளுக்கு ஒரு முகம் வீதம் 4 திருமுகங்களை உடைய பிரம்மதேவனிடத்தும் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களிடத்தும் மற்ற எல்லா அண்டங்களிலும் உள்ள எல்லா உயிர்களிடத்தும் இல்லாத ஒரு ஒப்பற்ற இன்பத்தை நம்மிடத்தில் கூட்டுவிப்பதற்காக இறைவன் வருகின்றான். அப்படி இங்கே இறைவன் நம்முடைய உள்ளங்கள் தோறும் எழுந்தருளுவதற்கு வரும் முன் நம் உள்ளத்தில் உள்ள குற்றங்களையெல்லாம் முதலில் நீக்குகின்றான். நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி நம்முடைய நெஞ்சகத்தில் குடிகொள்ள தன்னுடைய செங்கமல பொற்பாதங்களை நமக்கு தந்தருளுவதற்காக இறைவன் வருகின்றான். உயிர்கள் தங்களினுடைய பெரும் முயற்சியினால் தங்களினுடைய உள்ளத்தில் இறைவனது திருவடிகளை கொண்டு நிறுவ முடியாது. இறைவனே தானே வந்து அவன் திருவடிகளை நிலைநிறுத்தினால் மட்டுமே உயிர்களின் உள்ளத்தில் இறைவனுடைய திருவடிகளை குடியிருக்கச் செய்ய முடியும். இவ்வாறு தன்னுடைய செங்கமல பொற்பாதங்களை தந்தருளுவதற்காக சேவகனாக இறைவன் வருகின்றான். சேவகன் என்றால் வீரன் என்று பொருள். உயிர்களின் குற்றங்களை நீக்குதல் வீரச் செயல். எனவே இறைவனை சேவகன் என்று இங்கே அழைக்கின்றனர். இறைவனின் திருவடி செந்நிறம் உடையது. எனவே செங்கமலம் உவமையாக அருளப்பட்டது. அப்படிப்பட்ட இறைவன் தாமே வந்து தன்னுடைய திருவருளை தருகின்றான். எனவே அங்கண் அரசை என்று இந்த பாடலில் குறிப்பிடுகின்றனர். அங்கண் என்பது அழகிய கண் என்று பொருள்படும். அழகிய கண் எனில் அது கண்ணோட்டம் உடைய கண் என்ற பொருள். கண்ணிற்கு அழகு என்பது கண்ணோட்டம் எனும் கருணையே ஆகும். எனவே இறைவனின் கருணையை குறிக்க அங்கண் அரசு என்று இந்த பாடலில் பெண்கள் குறிப்பிடுகின்றனர். இவ்வாறு வரும் இறைவன் உயிர்களுக்கு அமுதமாய் நின்று பேரின்பம் நுகருமாறு செய்கின்றான். எனவே அவன் அடியோங்களுக்கு ஆரமுது ஆகின்றான். ஆரமுது என்றால் தெவிட்டாத இன்பம், அமுதம் என்று பொருள். இவ்வாறு வரும் இறைவனை பாடுதலே நம்முடைய கடன் என்று இந்த பெண்கள் கூறுகின்றனர். இவ்வாறு இறைவனினுடைய புகழை பாடி நீராடுவோம் என்று இந்த பாடலில் அந்த பெண்கள் கூறுகின்றனர். திருச்சிற்றம்பலம்.